இப்போ இந்த கிராஸ் வந்து எதனால் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷோல்டர்லேருந்து பஸ்டுடைய முழுமையான பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சென்டர் டாட்டுடைய அகலம் நம்ம பிடிக்கிறோம் இல்லைங்களா, இந்த அகலம் பிடிக்கிறது வந்து மொத்தத்தில் நம்ம பிடிச்சிட முடியாது. ஷோல்டர்லேருந்து ஒவ்வொரு நபர்களுடைய பஸ்டுடைய முழுமையான சுற்றளவு வரைக்கும் எந்த அளவுக்கு நமக்கு வந்து நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து சென்டர் பாயிண்ட்டுடைய நீளம் வந்து நம்ம எடுக்கணும். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன், ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து 8 இன்ச்லேருந்து 8.5, 9, 10, 10.5 அப்படிங்கிற மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷோல்டர்லேருந்து பஸ்ட் பாயிண்ட்டுடைய மெஷர்மெண்ட் வந்து மாறுங்கிறத சொல்லியிருக்கேன். அந்த பாயிண்ட்ல இருந்து 1.25 இன்ச் கேப் வந்து நம்ம சென்டர் நிப்பிள் பாயிண்ட்டுக்காக வந்து நம்ம இடம் கொடுக்கணும். அந்த இடத்துல இருந்து கீழே இந்த கிளாத் வருது இல்லைங்களா, இந்த கிளாத்துடைய நீளம் வந்து பஸ்டுடைய பகுதியை வந்து முழுமையாக நமக்கு கவர் பண்ணினா தான் ஆஃப் சைஸில் வந்து பஸ்ட்டை அழுத்தின மாதிரியோ ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியோ நமக்கு வராது. நம்மளுடைய பஸ்ட் முழுவதுமே வந்து கவர் பண்ணி